Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கெனடி ஃபேமிலிக்கு தான் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு கெனடியோட அம்மா, கெனடியோட அக்கா, சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து நாங்க வேலை செஞ்சுட்டு இருந்த எங்களை கூப்பிட்டு அக்கா எல்லாரும் வெளில போலாம் போல இருக்குதுக்கா, எல்லாருமே வரேன், நாங்க வெளில போலாமா, நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே, ஏன் புள்ள மனசு கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக சரி வாடா அப்படின்னோடனே எங்கே போகலாம் அப்படின்னோடனே ஏதாவது சினிமாவுக்கு போகலாங்க்கா அப்படின்னு சொன்னால் அதனால ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து சினிமாவுக்கு போக போகிறோம். எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா மோனா மட்டும் வரல. ஏன் வரல அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ள இருக்குது, வாங்க போகலாம். ஏன் மோனா வரல? மோனா குருவிக்கு ரக்கம் வந்துச்சு அப்பப்ப, அதனால பறந்துரும். அது ஏன் பறகுது, எதுக்கு பறகுதுனால நம்ம கேட்க முடியாது. ஜோடி சேர்ந்துருச்சு அதனால பறக்கும். அது எப்ப வருதோ அப்பதான் வரும். நம்மளா வந்து ஏன் வந்த, ஏன் போன, வானெல்லாம் கூப்பிட முடியாது. ஓகேவா? அதனால இப்ப நாங்க மட்டும் 3 பேரும் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவங்க ஃபேமிலியோட சரி ஓகே வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சிம்பிளான லைட் மேக்கப் வந்து நம்ம கவுன்சிலர் மட்டும் போட்டு என் சொட்டையை வந்து மறைச்சிக்கிறேன். ஒரு என்ன சொல்றது ஃப்ரெண்ட்ஸ், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இப்படிதான் இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஏதோ மிஸ் பண்ண ஃபீலிங். என்ன சொல்றது, நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம், பட் இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எங்களால் ஜீர்ணிச்சுக்க முடியலன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால தான் எங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க முடியாமல் நம்ம இங்கே அங்கே நம்ம சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அது வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொண்ணு இருந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், என்னதான் உங்கள் பொண்ணு உங்கள் கூட தான் இருக்கு, அப்புறம் ஏன் அப்படிம்பீங்க. அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறதுக்கு நிறைய பேர் வருவீங்க. எங்கள் 3 மாதம் தான் எங்கள் கூட இருப்பா. அதுக்கப்புறம் வந்து அவள் திருப்பி அவள் வீட்டுக்கு அவள் போய் தான் ஆகணும். மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம், இருந்தாலுமே வந்து நம்ம பொண்ணு தான். இருந்தாலுமே அது என்னமோ எங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு ஃபீல் என்னமோ அது குறையுது. அது என்னன்னா எனக்கு சொல்ல தெரியல, பட் இருந்தாலும் கவலையா இருக்கு. அது வந்து ஆக்சுவலி பிஸி ஷெட்யூல்ல போயிட்டு இருக்கு. தாண்டி ஏதோ ஒன்று இடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் எங்களுக்கு. அது அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக வந்து நம்ம அதை சரி புள்ள 2 நாள் கூட இருக்கும் அப்படின்னா அங்கேருந்து பெங்களூர் பட்சி வந்துருது. சக்க 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 சக்கன்னு வந்துருது. அவர் பொண்டாட்டி அவர் பார்க்க வராரு. ரைட், அது இல்ல நம்ம எதுவும் அப்படி பண்ணுவேன். யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. சந்தோஷம் தான், பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா ஓகே. அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனா என்னமோ பட் இடிக்குது. நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க உங்க ஃபேஸியா அப்படி இருக்கு, ஃபேஸியா இருக்குன்ட்டு. அந்த ஒரு ரீசன் தான். இன்னும் வந்து எங்களுக்கு மோனாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து என்ன சொல்றது, மனதளவுல இன்னும் உள் வாங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான். ஓகேவா? இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. வந்து வீட்டுல இருந்தாலும் நேரங்கள் கம்மி தான். அந்த நேரங்கள் வந்தாலும் ஜாலியா இருக்க முடியறது இல்ல. அது சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போலாம். அதுதான் சொல்றாரு பிள்ளைக்கு வந்து புரியல, அது மனசு ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதான். அந்த பிள்ளை எல்லாத்துக்கும் போர் அடிக்குது, அதனால நாங்க கிளம்புறோம். இல்ல அவ்வளவுதான். வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கறனால நாங்கள் வந்து எங்கள் மனசை எப்படியாவது சமாதானப்படுத்திக்கணும்ல, அந்த மாதிரி நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்கள் நிறைய பேர் தப்பா நினச்சிக்கிறீங்க. தப்பா நினச்சாலும் பரவாயில்ல, எங்கள் கஷ்டம் எங்களுக்கு. கை வலியும் என்ன காய்ச்சலும் வயிற்று வலியும் அவனும் பார்த்தா தான் தெரியும் அப்படிம்பாங்க. சரி ஓகே, டைம் ஆகுது, கிளம்பு. அதனால வந்து அதை நாங்கள் வந்து எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு தெரியாமல் க்யூர் பண்ணினுங்கிறோம். புதுசு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது வீட்டில். இது வந்து கிஃப்டாக வந்தது. ஓல்டாஸ் ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், நார்மல் வாட்டர் 3. இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு. ஆமாம், எனக்கு மெயினாக நான் இது வரைக்கும் ஒரு 5 கப்பு சில் வாட்டர் குடிச்சிட்டேன். வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஆனால் ஐஸ் வாட்டர் வைக்க மாட்டாங்க. பிடிச்சி யாருன்னா வைக்கணும், அது ஒரு சங்கடம். இப்போ சுவிட்ச் தட்டினா வருது, அவ்வளோதான். எப்போ பார்த்தாலும் டங்கு குடிச்சுனே தெரியும். அப்புறம் வந்து எனக்கு ஹாட் வாட்டர் மெயினாக வருது. எப்போ சுவிட்ச் தட்டினாலும் ஹாட் வாட்டர் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சது. நம்ம ஒரு காய்ச்சலும் பொட்டு வச்சுட்டு லிப்ஸ்டிக் போட்டோம்னா என் மேக்கப் முடிஞ்சிச்சு, கிளம்பலாம். சரி மௌலி, என் சேனலுக்கு ஏதாவது சொல்லு மௌலி. நோ கமெண்ட்ஸா? என்னடா இப்படியே பேசுற? சிம்பிளி வேஸ்ட். சேனல் நேம் பண்ண எந்த சேனல்? பிரியா மகேஷ் ராஜா. இஞ்சியே காட்டக்கூடாது. டேய் என்னடா நீ இப்படி பண்ற? காட்டக்கூடாது. எதுக்கு போன வீடியோவில் நான் தம்ப்நெயிலே மேலே வச்சிருக்கேன். அது ஒன்று அப்படியே ஆட்டோமேட்டிக்காக யூடியூபே எடுக்குதுடா. நான் என்னடா பண்ணுறது? நிறைய பேர் வந்துட்டு அதில் ஆக்சுவலாக அதிலே சொல்லியிருக்கணும், பட் இருந்தாலும் இதில் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து உங்கள் வீட்டுக்கார் வருவாருன்னு தெரிஞ்சிருக்குது, அப்புறம் ஏன் வந்துட்டு நீங்கள் சூட்கேஸ் எடுத்துகிட்டு போனீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் சூட்கேஸ் தெரியாமல் எடுத்துன்னு போகிறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக 2 ஆப்ஷன்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். ஒன்று, அவர் பாஸ்போர்ட் வாங்கின்னு வந்துட்டாரு அப்படின்னா நம்ம சூட்கேஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சூட்கேஸில் அரையும் குறையுமா பேக் பண்ணாருங்கிறத நான் யோசிக்கவே இல்லை. எனக்குமே தெரியாது அவர் என்ன பேக் பண்ணாரு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்சுவலாக அவருக்கு பாஸ்போர்ட் கிடைக்கல, நெக்ஸ்ட் டே வராரு அப்படின்னா அவர் சூட்கேஸ் அவர் கையிலே கொடுத்துட்டு நாங்கள் எங்கள் சூட்கேஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தோம். பட் ஆனால் அவர் நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 80% அவர் வந்துருவாருன்னு கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து சூட்கேஸை வந்து எடுத்துகிட்டு உள்ளே போகணும்.
இதுதான் மேட்ரு. ஆனால் பட் ஷீலா வந்து வந்திருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷீலா வந்திருந்தா ஷீலா கையில் ஒரு வேளை கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் இருந்தோம். பட் அவர் 80% வருவாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சூட்கேஸ் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். இதுதான் மேட்ரு. இது வந்து ஒரு விஷயமே கிடையாது. இதை வந்து 10 பேர் 10 விதமாக கொஸ்டின்லாம் கேட்டிருந்தீங்க. இதுதான் அதுக்கு ஆன்சர். ஹாய் எலினா, ஆஃப்டர் டைம் ரொம்ப நாளைக்கு சொன்ன பார்க்குறேன்டா. டேய் கிறிஸ்டிங்கடா கிறிஸ்டி எங்க டாடி எங்க gift இரு அங்க பாரு. gift யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? எனக்கு வேணும். நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா. யாருக்கு gift வேணும்? gift வேணுமா? எஸ் எஸ். திஸ் வாவ். ஃபோன் சூப்பர்டா. கலர்ல இருக்கு பாரு. மேபி இது. ஆமா. பேக்ல போட்டு உடைச்சினா அதுக்கு. ஆமா. யாரா உடைச்சா? நீங்க வந்து ஆன்லைன்ல போட்டு சாப்பிட்டு போக முடியும். ஆமா, பிளான் போட்டு அவனை கேளுங்க. சரிடி, எப்படி சாப்பிட்டுட்டு போக முடியும் படத்துக்கு? டைம் ஆயிடுச்சு. படத்துக்கு தான் உள்ள தான் சொன்னேன். சியானாக்கா என்னக்கா ஆதி படத்துக்குலாம் வர நீனு? எப்பயுமே விஜய் படத்துக்கு தானே ஓடி ஆடுவ. ஏதோ படம் எல்லாரும் வெளியில போலான்னு சொன்னீங்க. அது என்ன படம்? என்ன படம்லாம் எனக்கு தெரியாதுப்பா. சரி, தெரியாது. சாப்பிட போலாம். சரி, வெளியே போலாம். அது என்ன திடீர்னு இவளுக்கு ஷீலாவோட பிளான் போட்டுட்டா தடார்னு? நீ தான் கேட்டீங்களா? பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு கூட சாப்பிடணும் போல தோணுது. ஓ, அந்த இதுலையா? சரி சரி சரி. கூட்டிட்டு போறேன் நாளைக்கு போலாம். சரி, எல்லாரும் சேர்ந்து ஓட்டிக்கிறோம். ஓகே டக்குன்னு ஏறுங்க, எல்லாம் டைம் ஆகுது. கூப்பிடுங்கடா டேய் கூப்பிடுறா. பவுடர் புக்கிங் வந்தடா. ஏய் செல்லமா உன்னை கூப்பிட்டாங்கல்ல, கூப்பிட சொல்லுப்பா இன்னொரு வாட்டி. அதெல்லாம் எடிட் சொல்லு. ஒரே சுத்தலா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். மொபைலை தூக்கின்னு போய் காரில் வச்சுட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறம் திரும்பி மொபைலில் தேடின்னு போய், ஏன்னா மொபைலில் தான் டிக்கெட் இருக்குது. மொபைல் மட்டும் வீட்டில் வச்சுட்டு வந்திருந்தேன், எல்லாம் டென்ஷன் ஆகிருப்பாங்க. எனக்கு மெசேஜ் வரும். எப்படி வரும் உனக்கு? அதில் தான் இருக்குது மெயில் ஐடி. அப்படியா? அப்போ பிரச்சனை இல்லை. எஸ்கேப் எனி எனக்கு வேணாக்கா. அது வந்து இங்கே ரொம்ப நாள் ஆச்சு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு சிக்கன்லாம் சாப்பிட்டு அப்படியே மூவி போகலாம் அப்படின்னு. எங்கன்னு கேட்குறாங்க. இது பாண்டா எங்க இருக்கு? பாண்டா மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல, அதாவது கிராண்ட் பல்லடா. நம்மளும் ஏர்போர்ட்டுக்கும் நம்மளுக்கும் பந்தம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஏறவே முடியாது, வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆகிடும் போகும்போது வரும்போதுலாம். அதனால அடிக்கடி இங்கே வந்துடுறது. எதுக்காக வரணும் இல்லையா, இதுக்காக வரேன். ஓகே, சியோடக்கா மட்டனா சிக்கனா கையறா. ஐயோ, ஒரே நிமிஷம் கொடுங்களா. ஏமி ஹாய் சொல்லு. ஹலோ ஷீலா. நான் கலரா தெரியுறேன். கலரா தான் தெரியுறேன். ஆமா. அப்புறம் இது எலினா. எலினா வந்து அம்மா பொண்ணு, அதனால எங்கேயும் வர மாட்டா அம்மா இல்லாம. அம்மா பேபி இல்லாம எங்க வர மாட்டாங்க. அதனாலதான். ஹாய் ஹாய் ஹாய். அதே நம்மளோட தொல்லைனால வருது. கரெக்டா? இல்ல, அதுக்கு ஆசை இருக்கு, ஆனா அவளால வர முடியல. ஷாமலா, கென்னடி, அப்புறம் வந்து ஹேனா. கம்மிங்கா? அதனால தான் வந்தியா? சரி ஓகே. அப்புறம் நம்ம மௌலி தாத்தா. மகேஷ் தாத்தா என்ன பண்ணாரு? பாய் 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 பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு நம்மளும் வீட்டுக்கு வந்துட்டோம். மணி 1:45 ஆகுது. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா போயினே இருந்தது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து எந்த பக்கத்து போறதுன்னு தெரியாம ஏதோ ஒரு பக்கம் போய் எல்லாரையும் தூங்க வச்சிச்சு. பட் ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆதிக்காக போய் பார்க்கலாம், லைலாக்காக போய் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து சிம்ரனுக்காக பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் அங்கே வந்து பெரிய பெரிய ஆளுங்க, பழைய ஆக்டர்ஸ் இருக்கிறதுனால நல்லா இருந்தது. அப்புறம் நியூ இயர் ரொம்ப நாள் கழிச்சு லக்ஷ்மி மேனன் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஏதோ அவங்க ஃபேஸில் ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க லக்ஷ்மி மேனன். பட் அதை பார்க்கும்போது பழைய லக்ஷ்மி மேனனை பார்த்து எனக்கு ஃபீல் இல்லை. ஆமாம், பழைய லக்ஷ்மி மேனன் அழகா இருக்கும். அதான் அழகா இருப்பாங்க. ரெக்கா படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாருக்கு ஜோடியா நடிச்சா கியூட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் இந்த படத்துல ஏதோ மிஸ் ஆகுது. அவங்க என்ன மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த vlog வந்து இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணேன். என்டர்டைன்மெண்ட்னு சொல்லலாம், ஃபேமிலி கெட் டுகெதர்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேவா, எங்களோட டைம் பாஸ் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ டெய்லி போயிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டாங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.